சித்தி காஃபி. அப்பா அப்பா என்னங்கப்பா காஃபி? நீ குடிச்சியா? இல்லைப்பா நான் குடிக்கிறேன். சூர்யா டைம் ஆச்சு எந்திரிடா. தூக்கம் வருதுமா. டேய் தம்பிக்கு சுடு தண்ணி வச்சிட்டியா? வச்சிரு சித்தி, தம்பி எழுப்பிடுங்க குளிப்பாட்டிடுறேன். ஏமா இல்ல மனுஷியா, நீ காலைல எந்திரிச்சு காலேஜ் போற பையனுக்கு இதெல்லாம் செய்வியா? அந்த பையன் எந்திரிச்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஏன் உங்க பையன் வேலை செஞ்சா குறைஞ்சு போயிடுவானா? காலமெல்லாம் சொன்னாலும் நீ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்ப. ஏய் சூர்யா எந்திரா, வா குளிக்கலாம், வா டைம் ஆகுது. சூர்யா டைம் ஆச்சு போலாமா? சரி பார்த்து சுதாரணா. டேய் கார்த்தி, தம்பி ஸ்கூல்ல விட போறேன்ப்பா, அப்படியே உன்னை பஸ் ஸ்டாப்ல விட்டுறேன். சரிப்பா. ஏங்க ஒரு நிமிஷம், சட்டை கசங்கிருக்கு, அயன் பண்ணி கொண்டு வரேன் இருங்க. ஒரு நிமிஷம்மா, காலேஜ் போற பையன் இப்படிதான் போவியா? கழட்ட சட்டையா? இல்லை பரவாயில்லப்பா. கழட்டுப்பா. காலேஜ் போற பையன் இந்தம்மா அயன் பண்ணி கொடுங்க. தேய்க்கவாமா வாடா. குரூப் நான் பண்ணித்தேன். இல்லை பரவாயில்லப்பா. மன்னிச்சிடுறா, நீ கஷ்டப்படக்கூடாது தானே நான் 2 தடவை கல்யாணம் பண்ணேன். ஆனா நீ கஷ்டப்படுறதுக்கே அவ தாண்டா காரணமா இருக்கும். விடுங்கப்பா பரவாயில்ல. அக்கா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். கார்த்தி நேரத்துக்கு ஆக்கி கொட்டுறேன். தின்னு ஓட்டதுக்கு என்ன வேலை? ஏன்டாவது ஊர் சுத்த போயிருக்கோம். சொல்லுங்க என்ன விஷயம்? துணியை கொடுத்துட்டு போலாம். கொடுங்க. சித்தி பசிக்குது, சாப்பிடாச்சும் இருக்குமா? துரை நீ வருவ அப்படின்னு நான் ஆக்கி புளித்தடவியா வைக்க முடியும்? சாயந்தரம் தான் சப்பாத்தி போடணும், போய் காப்பி வச்சு குடிப்போ. வந்து வராதுமா சோறை கேட்டு வந்துடுறது. எனக்கும் பசிக்குதுமா. உனக்கு பசிக்குதா? ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம் இல்லையா? சேமியா செஞ்சு தட்டுமா? ஓகேமா. 5 நிமிஷத்துல அம்மா செஞ்சுட்டு வந்துடுறேன். சூர்யா இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடு. ஊட்டி விட்டுமா நானு? இல்லம்மா நானே சாப்பிடுறேன். சரி சாப்பிடு, நான் வர்றேன். அண்ணே இதானே சாப்பிடு. சாப்பிடுண்ணே சாப்பிடுண்ணே. நீ சாப்பிட்டியா? இல்லைண்ணே நீ சாப்பிடுங்க. உட்கார். சாப்பாடு ரெடியா? ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆஃபீஸ்க்கு 2 நாள் லீவ் சொல்லிட்டு வந்துருங்க. எங்க அம்மா ஊர்ல திருவிழாவாமா, 2 நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். சரிம்மா. சித்தி முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நானும் காலேஜ் லீவ் போட்டிருப்பல. நீ எது கடை லீவு சொல்ற? நானும் திருவிழாவுக்கு வரதுக்கு தான். டேய் நான் எங்க அம்மா வீட்டு விசேஷத்துக்கு போறேன், உங்க அம்மா வீட்டு விசேஷத்துக்கு போகல. திருவிழாவுக்கு வராராம்ல, திருவிழாவுக்கு. உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் நான் கேட்கிறேன். உன்னை 2வது தடவை கல்யாணம் பண்ணது என் பையனுக்கு ஒரு அம்மா இல்லைங்கிறதுக்காக தான். ஏன் சந்தோஷத்துக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணல. நான் உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் கூட வாழ மாட்டேங்கிற. நீ ஓசிட்டு இருந்துட்டு இருக்க. அப்படி அவன் என்னதான் தப்பு பண்ணா? அவன ஒரு கண்ணையும் இவன ஒரு கண்ணையும் பார்த்துட்டு இருக்க. இங்க பாருங்க, எந்த பொம்பளையுமே தான் நல்லா இருக்கணும், தான் பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் நினைச்சேன். எவ்வளவு பெத்த பிள்ளைக்காண்டி நான் ஏன் பறிஞ்சு பேசணும்? அடச்சே, உன்னை கல்யாணம் பண்ணா என் பையனை சந்தோஷமா வச்சுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணேன். ஆனா நீயே எனக்கு இவ்வளவு பெரிய கொடுமை கரையாப்பன்னு நினைக்க கூட இல்ல. என்ன சொன்னா திருந்தா ஜென்மம். இப்படி கொண்டு வா தம்பி, இப்படி கொண்டு வா. சித்தி ஏண்டா காலேஜில் அசைன்மெண்ட் எழுத சொன்னாங்க, ஒரு 4 லாங் சைஸ் நோட் வேணும். நீ படிச்சு கிளிக்கிறதுக்கு அது ஒன்று தாண்டா மிச்சம். உள்ள நோட்டில் எழுதுடா போடா.
இல்லை சித்தி, கண்டிப்பாக வேணும். டேய் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, போ. டேய் என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்லம்மா, எங்க ஸ்கூல்லையும் நோட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்கம்மா. சின்னதா பெருசாயா? பெருசும்மா. பெருசா? அம்மா உனக்கு பண்டலே வாங்கி தரேன், எழுதுறியா? சரி எழுது. அண்ணா தானா? சூர்யா, யாரை வாங்கி கொடுத்தா? அம்மா தானா? அம்மாவா? எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? இல்லைண்ணா, எனக்கு தானே வாங்கி கொடுத்தாங்க. நான் கேட்டு வாங்கினேண்ணா. சரிவா, உட்காரு. எனக்கு வர வர அம்மா பிடிக்கவே இல்லைண்ணா. அம்மா, உங்க அம்மா எங்க? எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும் போதே சாமி கிட்ட போயிட்டாங்கப்பா. உங்க அம்மாவும் சாமி கிட்ட போனா நல்லா இருக்கும்ல? சாமி, அப்போல்லாம் அம்மாவும் சொல்லக்கூடாதியா. அம்மா இருக்கனால தானே காலை உன்னை எழுப்பி உனக்கு வேணுன்றதை ஊட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு உன்னை அன்பாக பார்த்துக்கிறாங்க. அம்மா மட்டும் இல்லாட்டினா இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணுவா? இந்த உலகத்தில் அம்மானு ஒரு சொந்தம் இல்லாட்டினீங்க எதுவுமே இல்லைடா சூர்யா. என்ன பாரு, சித்தி அப்பா நீ எல்லாம் இருந்தும் அனாதையாக இருக்கண்டா. அதனால் அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, சரியா? வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கக்கா. கார்த்தியை பார்க்கலாம் நான். உள்ளதாயா இருக்கா? சரிங்கக்கா. இங்கே நான் உட்காந்துருக்கேன். உள்ளப்படா. டேய் மாமா வாங்க. நீ என்னடா துணியை துவைச்சிட்டு இருக்க? இதில் என்ன இருக்கு, என் துணி தானே. சரி வா. வாங்க மாமா. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்னு. என்னடா இருக்கிறதுக்கு இழைச்சிட்டே போறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, என்ன திருதுப்புன்னு வந்துருக்கீங்க? உங்க தாத்தா இடத்த விற்கிறதுல பணம் ஒரு 20 லட்ச ரூபா வந்துச்சு. என்னோட பங்கு 10 லட்சமும் உங்க அம்மாவோட பங்கு 10 லட்சத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா. சூர்யா, உள்ள போய் ஹோம்ஒர்க் பண்ணு. மாமா, இந்த பணத்தை நீங்க சித்திட்டே கொடுத்துருங்க மாமா. டேய், அந்த அம்மா உன்னை எப்படி பாத்துக்குன்னு இந்த வீதியில் இருக்க எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டாங்கடா. வீட்டுல இருக்க மொத்த வேலையும் நீ தான் பார்த்துட்டு இருக்க. இப்படியே போச்சுன்னா உன் எதிர்காலமே வீணா போயிருண்டா. இதை தனியா வச்சுக்கடா, உன் படிப்பு செலவு உதவும்ல. மாமா, சித்தி எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் மாமா இருக்கும், எதுவும் வருத்தப்படாத. டேய், அந்த அம்மா உன்னையும் அவனையும் ஒரே மாதிரி பார்க்காதுடா, சொன்னா புரிஞ்சுக்கடா. மாமா, அவன் சின்ன பையன் மாமா, அதெல்லாம் நான் அன்பா அக்கறையா பாத்துக்கிறாங்க. நான் தான் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டேன்ல. மற்றபடி எங்க 2 பேத்தையும் சமமா தான் மாமா பாக்குறாங்க. டேய், தயவு செய்து புரிஞ்சுக்கடா. அந்த அம்மாக்கு நீ வேற அவன் வேறடா, 2 பேர்த்த ஒரு மாதிரி பார்க்காதுடா. இல்ல மாமா, அம்மா இல்லாம அனாதையா இருந்த எனக்கு இப்ப சித்தின்னு ஒரு உறவு இருக்கு மாமா. அவங்க வேணா என்ன பிள்ளைய பார்க்காம இருக்கலாம், ஆனா அவங்க தான் எனக்கு அம்மா. டேய், சொன்னா புரிஞ்சுக்கடா. அந்த தம்பி, இது அவனோட பாஸ்புக்கு. அவங்க அம்மாவோட பணத்தை இதில் போட்டு நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லைங்க, பையனோட படிப்பு செலவு உதவும் பேசிட்டு இருக்கட்டும்யா, அவனை நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்புயா. எதுக்கு சித்தி இதெல்லாம்? டேய், இத்தனை நாளும் பெத்த பிள்ளைன்னு அவனை தாண்டா பார்த்தேன். பெறாத ஒரு பிள்ளை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. டேய், நான் எதனாச்சும் கொடுமை பண்ணியிருந்தேன், என்ன மன்னிச்சிடடா கார்த்தி. டேய், அம்மான்னு சொல்லுடா. நான் பெத்த பிள்ளை கூட வளர்ந்து வந்தா என் மேல இவ்வளோ அன்பு அக்கறையா பாசமா இருப்பானு தெரியலடா. அவ்வளோ நம்பிக்கையா இருந்திருக்க, எனக்கு தெரியாம போச்சுடா கார்த்தி. அம்மான்னு சொல்லுடா கார்த்தி. அம்மா, டேய் கார்த்தி, எங்க போற? யோசித்தி வெளியில. என்னடா சட்டை போட்டு போற? அயன் பண்ணாம ஒண்ணும் பண்ணாம இந்த அயன் பண்ணி வச்சிருக்கத போட்டு போ. போடா, போட்டு வா. சித்தி, நல்லா இருக்கு. உன்னை அம்மானு கூப்பிட சொல்லியிருக்கீங்க.
செலவு பணம் இருக்கா? இருக்கு. இந்த வெளில போகிற செலவு வச்சுக்கோ. சரி போயிட்டு வாங்க. என்னடா பார்க்குற? போயிட்டு வாப்போ. போயிட்டுறேம்மா.